ஹாய், வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரியோட 5th டே. இந்த 5th டேயில் வந்து எந்த சுவாமியை வந்து நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வைஷ்ணவி தேவி. அவங்களுக்கு வந்து கோலம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பறவை வகை கோலம் போடணும். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து மயில் கோலம் போடுவோம், அன்னம் போடுவோம், அதில் போட்டு கலர்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோலம் இன்னைக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பூன்னு பார்த்தா வந்து பாரிஜாத பூ, பவளமல்லி சொல்லுவோம்ல, அந்த பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இலைன்னு சொல்லி பார்த்தா திருநீற்று பச்சிலை, எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி அது. அந்த செடியோட இலையை வந்து இன்னைக்கு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாதுளம் பழம். ராகம் வந்து இன்னைக்கு என்ன கேட்கணும், ஈவினிங் என்ன கொலுவெல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது ஒரு சுவாமி பாட்டு போடுவோம். அந்த பாட்டு வந்து பந்தூராளி ராகத்தில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நிறம்னு சொல்லி பார்த்தா சிவப்பு நிறம். இன்னைக்கு நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீட் அது மாதிரி வச்சு கொடுக்கும்போது ரெட் கலர் ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுங்க, முக்கால்வாசி பேத்துக்கு அது ரொம்ப நல்லது. நெய்வேத்தியம்னு சொல்லி பார்த்தா தயிர் சாதம், வேர்க்கடலை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரெசிபி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தயிர் சாதமும் வேர்க்கடலையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பண்ணும்போது இது கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லி என்ன கிடைக்கும்னா, விரும்பிய செல்வம் கிடைக்கும். அதாவது விரும்பிய செல்வம் அப்படின்னா என்ன, மகாலட்சுமியை கும்பிட்டா வெறும் காசு மட்டும் வந்தால் பத்தாது. மகாலட்சுமில அஷ்டலக்ஷ்மி இருக்காங்க. ஸோ சந்தானலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலட்சுமி, தானியலட்சுமி, இது மாதிரி நிறைய லக்ஷ்மிங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன லக்ஷ்மியை மனசார நினச்சி கும்பிடுறீங்களோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ஆஸ் யூஷுவல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு தயிர் சாதம், சூப்பர் தயிர் சாதம், வேர்க்கடலை கூட வந்து இன்னைக்கு சுண்டல் கிடையாது, ஒரு சின்னதாக சாட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போது நம்ம தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அழாக்கு அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு டபுள் மடங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அழாக்குக்கு 2 அழாக்கு தண்ணி, அப்புறம் அதில் ஒரு அழாக்கு பால் நல்லா வேக வச்சுக்கணும். உப்பு இப்போ போட வேண்டாம், ஏன்னா பால் போட்டுக்கிறதுனால பால் திரிஞ்சு போயிடும். அதனால நல்லா இதை வேக வச்சு நல்லா கொலையாக வேக வச்சு 3 விசில் விடுங்க, நல்லா கொலையாக வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தயிர்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வெந்திருக்கும் பார்ப்போம். நல்ல ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுப்போம். நல்லா குழைவாக பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி இல்லாட்டினா பால் ஊற்றிக்கோங்க. அப்புறமேல கட்டி தயிர் இருக்கு இல்லையா, நார்மலாக எல்லாருக்குமே தயிர் சாதம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்படி பண்ணுவேங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். கொஞ்சமாக வெண்ணெய் விட்டுடலாம். அதை இந்த சூட்லேயே உருகிடும், மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சூட்லேயே உருகிடும். தயிர் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நல்ல உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் வந்து நான் இதில் போட்டிருக்கேன், ஏன்னா கருகிடும் இல்லாட்டினா பெருங்காயம். அப்புறம் பெருங்காயத்து மேலேயும் ஊற்றிடலாம். பெருங்காயத்து மேலே ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி வந்து நார்மலாக நான் எல்லோரும் கட் பண்ணி போடுவாங்க, பட் சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் அந்த மாதிரி துருவி சேர்த்துப்பேன். ஸோ வாயில் கொஞ்சம் தட்டுப்படாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இது சாப்பிட நம்ம ஹோட்டலில் வந்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் தயிர் சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் தளர வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியோ இல்லை பாலோ விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி. இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு தயிர் சாதமும் வேர்க்கடலை சுண்டலும் தான் பார்க்க போகிறோம். ஸோ தயிர் சாதம் இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இப்போ வேர்க்கடலை வந்து சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி சுண்டல் பொடி பண்ண போகிறதுல ஒரு சாட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, சாலட் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும்.
ரொம்ப டெய்லி வந்து நம்ம சுண்டலே தாளித்து கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப வெரைட்டியாக நல்லாவும் இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. வேர்க்கடலை வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி 2 hours ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சோன்னே வேர்க்கடலை 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி உப்பு போட்டு பாயில் பண்ணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதில் பார்த்தா கேரட் கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம். மாங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை திருவி போட்டிருந்தாலும் போடலாம் மாங்காய். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சாட் மசாலா இல்லாட்டினா ஆம்ச்சூர் பவுட்ரு, இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி சாட் மசாலா போடுறேன், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் வேடுறது இருந்தாலும் நீங்கள் போடலாம். பட் சின்ன பசங்க வரதுனால மிளகாத்தூள் போடுறத விட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், மாங்காய் இல்லாட்டினா கொஞ்சம் ஜாஸ்தி லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் அரை எலுமிச்சம்பழம் புளியில் கொஞ்சம் தான் புழிஞ்சிருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் தான் லைட்டாக ஒரு 4-5 ட்ராப்பு விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை சாட் ரெடி. இன்னைக்கு நைவேத்தியத்துக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கர்ட் ரைஸ், பீச் ஸ்டைலு சுண்டல், வேர்க்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த நைவேத்தியம் வந்து இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இந்த நைவேத்தியமாக இப்போ நம்ம தொல்லையில் வச்சிடலாம். ஸோ சூப்பரான தயிர் சாதமும் வேர்க்கடலை சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. பயங்கர ஹெல்தி, வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5வது நாள் உள்ள பிரசாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வேர்க்கடலை சுண்டல் தயிர் சாதம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.